அனைவருக்கும் வணக்கம். வாழ்க சோதிடம், வளர்க சோதிடர் புகழ். இன்று நாம் பார்க்க இருப்பது ராஜயோக சாதகர் யார், யார் யாருக்கெல்லாம் ராஜயோக சாதகம் அமையப்பெறும், அந்த சாதகனுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை பற்றிய ஒரு சிறு விளக்கம். லக்னாதிபதி எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் பரவாயில்லை. 12 ராசிகளில் மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகளில் லக்னாதிபதி எந்த இடத்தில் இருந்தாலும் பரவாயில்லை. குறிப்பாக சரலக்கணம் என்று சொல்லக்கூடிய மேசம், கடகம், துலாம், மகரம் இந்த 4 இடங்களிலும் இந்த சரராசிகளில் பரவலாக கிரகங்கள் இடம்பெற்றால் அவர் ராஜயோகவாதியாக திகழ்வார். காரணம், இந்த சரலக்கணத்தில்தான் ராஜ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் உச்சம் பெறுகிறது. உதாரணமாக மேசத்தில் சூரியன், கடகத்தில் குரு, துலாமில் சனி, மகரத்தில் செவ்வாய் போன்ற ராஜ கிரகங்கள் இடம்பெறுகிற காரணத்தினால் மற்ற கிரகங்களும் பரவலாக இந்த ராசியில் இடம்பெற்றால் இந்த ராஜயோகம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது என்பது அனுபவ ரீதியான உண்மை. சில பேர் நினைக்கலாம், அப்போ 3, 6, 8, 12 இந்த சரலக்கணம் மறைந்தால் என்ன செய்வது, இது தப்பாக இருக்குமே நினைக்கலாம். இது 100% உண்மை. அவர்கள் லக்கணத்துக்கு 3, 6, 8, 12 இருந்தாலும் சில ஜாதகரில் 3க்குரியவர் வெற்றி, 6க்குரிய அபிவிருத்தி என்ற வழியிலே அவர் வின் பண்ணுவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கிறதே தவிர வேறு மைனஸ் ஆகிற வாய்ப்பு அந்த ஜாதகத்தில் இல்லை. நம்மளே சொல்லிடுறோம், ருணரோக சத்துரு 6ன்னு பேசுகிறது நாம் தான், அபிவிருத்தி சாண 6ன்னு பேசுகிறது நம்ம தான். ஆக இந்த சரலக்கணக்காரர்களுக்கு 3, 6க்கு லக்கணாதிபதி மறைந்திருந்தாலும் கூட அவர்கள் ஏதேனும் ஒரு வழியில் பரிச்சயம் ஆவார்கள் என்பது கண்கூடான இன்றைக்கு அனுபவ உண்மை. ஆகவே சரலக்கணத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் யாராக இருந்தாலும் பாருங்கள், மிகப்பெரிய அளவிலே தொழில் அதிபராக இருக்கட்டும், அல்லது அரசு பணியில் மிகப்பெரிய பதவி இருப்பவர்களாக இருக்கட்டும், அரசியல் ரீதியாக பணிபுரிவர்களாக இருக்கட்டும், அரசு ரீதியிலே பணியிலே அல்லது உத்தியோகத்திலே அல்லது நிர்வாகத்திலே அல்லது தொழில், இப்படி எந்த வழியிலே எடுத்துக்கொண்டாலும் சரி அவர்கள் அத்தனை பேருடைய சாதகமும் ஏதேனும் ஒரு வழியிலே சரலக்கணத்தில் பரவலாக இடம்பெற்றிருக்கும் என்பது என்னுடைய அனுபவபூர்வமான கருத்து. என்னுடைய அனுபவமும் கூட நான் பார்த்த அனுபவத்திலும் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆகவே சரலக்கணத்தில் வாங்குகிற ஒரு ஜாதகர் நிச்சயமாக அவர் ஒரு சமூக அந்தஸ்தை பெற்றிருப்பார் என்று கூறி உங்களிடம் விடைபெறும் உங்கள் குடும்ப நல சோதிடர் வைரவன், சிந்தாமணி, மதுரை 9, செல் நம்பர் 90 47 86 72 88. நன்றி, வணக்கம்.